ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நார்த் இந்தியன்ஸ் இந்திய நேஷனல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட வச்சுட்டே வராங்க. ஹிந்தி ஆல்ரெடி இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். எல்லா கவர்மெண்ட் ஸ்பீச், டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஹிந்தியில தான் பண்றாங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கான இன்டர்வியூவும் நீங்க ஹிந்தியிலேயே அட்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு மேல இந்திய நேஷனல் லாங்குவேஜாவும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய மொழி ஆதிக்கத்தை தான் காட்டுது. நேஷனல் சிம்பிள்ன்றது மெஜாரிட்டி பேசிஸ்ல டிக்ளேர் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பொருள் நேஷனல் சிம்பிளா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். தனித்துவமிக்க அனிமல்ஸும் பேர்டும் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் டைகர் நேஷனல் அனிமலாகவும் பீகாக் நேஷனல் பேர்டாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிந்திக்கு அந்த ஒரு தனித்துவம் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஹிந்தின்றது ஒரு யூனிக்கான லாங்குவேஜே கிடையாது. ரீஜனலா பேசப்பட்ட பல மொழிகள் லைக் போஜ்புரி, பந்தல்காண்டி, மகதீர் இந்த மாதிரி பல மொழிகள் சேர்ந்து உருவான ஒரு மொழி தான் ஹிந்தி. ஃபார்ச்சுனேட்லி தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சிறப்பம்சம் இருக்கு. வேர்ல்டு லெவலில் எல்லா ஸ்காலரும் தமிழ் ஒன் ஆஃப் த வெரி ஓல்டஸ்ட் சர்வைவிங் லாங்குவேஜ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தமிழை நாங்கள் நேஷனல் லாங்குவேஜா டிக்ளேர் பண்ணணும்னு நாங்கள் யாருமே கேட்கல. இந்தியான்றது பல மொழிகள் பேசும் இன மக்கள் சேர்ந்து உருவான ஒரு நாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு மொழியை மட்டும் ரெகக்னைஸ் பண்றது அப்படின்றது மற்ற மொழி பேசுகிற மக்களுக்கு சென்டிமெண்டலாக அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இது சூன் கண்ட்ரியோட டிஸ்இன்டகிரேஷனுக்கும் ஒரு சான்ஸ் அமையும். ஸோ மை டியர் நார்த் இந்தியன்ஸ், தயவு செஞ்சு இந்த டிமாண்டை கைவிடுங்க.